வெல்கம் டு ஹெல்த் தமிழ்னா அவங்க ஹெல்த் தமிழ் காவியா. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் காய்கறி குழம்பே வச்சுட்டே இருந்தாங்க. அதையே எத்தனை நாள் தான் சாப்பிட்றது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குழம்பு வைங்கம்மா அப்படின்னு நான் இன்னைக்கு கேட்டேன். எங்கள் அம்மா அப்போ தான் யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பாட்டி ஊருக்கு போனப்போ எங்கள் பாட்டி அப்பளம் குழம்பு ஒன்று வச்சாங்க. அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நானும் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு அதே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. அதுவும் அன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் செய்யுங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, பார்க்கும் போதே எப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸ், அதாவது எவ்வளோ அளவு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இது புளி ஊறத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 15லேருந்து 20, சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்பளம் பொரிச்சிக்கலாம். அப்பளம் குழம்புக்கு மெயினாக அப்பளம் தான் தேவை. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் இப்போ அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த அப்பளத்தை நீங்கள் அப்படியே முழு அப்பளமாக போட வேணாம், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆயிலில் சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா பாருங்கள் நல்லா பொரியுது, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அப்பளத்தை பொரித்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதை நம்ம வணக்கிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதையும் வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டு பூண்டு நம்ம 15லேருந்து 20 எடுத்துருக்கோம், சேர்த்திக்கோங்க. அப்படியே முழு பூண்டாகவே நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ பூண்டு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கின உடனே பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்திட்டு நம்ம குட்டி குட்டி பீஸ், அதாவது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கட் பண்ணவே இல்லை எதுவுமே, எல்லாத்தையும் அப்படியே தான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெங்காயம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது சின்ன சின்னதாக 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன சின்ன வெங்காயம் இருக்குது, கொஞ்சம் வெங்காயம் தான் பெருசாக இருந்துச்சு, அதை மட்டும் தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும், அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும். இப்போ வணங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம். இப்போ வணங்குது, நல்லா வணங்கட்டும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதையும் நீங்கள் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வணங்க விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, இப்போ நல்லா தக்காளி வணங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு அரைக்கிற சாம்பார் பொடி தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கூட்ட வீட்டில் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா, நீங்கள் கடையில் வாங்குற சாம்பார் பொடி போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனும் சீரக பொடி 1 ஸ்பூனும் போட்டுக்க ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரிஞ்சு எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றிட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வணக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப.
இப்போ தண்ணி ஊற்றி எல்லாமே மூடி வச்சாச்சு. இப்படி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க நல்லாவே கொதி வந்துருச்சு. அருமையாக கொதி வந்துருச்சு. வாசனையும் செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. இப்போ நாம் ஆல்ரெடி அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த அப்பளத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு அப்பளத்தை 4ஆக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 பீஸு போடணும்னாலும் 2 பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ அப்பளம் தேவைப்படுதோ, எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அப்பளம் கூட போட்டுக்கலாம். இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அப்பளம் எல்லாமே போட்டுட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு. அருமையாக இருக்குது. அப்பள குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி விட்டால் நல்லா மணமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி அப்பள குழம்பு வைக்கிறது அப்படின்றத பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தோசை கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணியே பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. டாட்டா. ஹெல்த் தமிழ் பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க.